சிவகங்கை மதுரை ரோட்டில் வசிப்பவர் அயூப் கான். இவர் காளையார் கோவிலில் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி சிங்கப்பூருக்கு நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் சிங்கப்பூரில் நல்ல ஊதியத்துடன் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏராளமானோரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் நீண்ட நாளாக வேலை வாங்கி கொடுக்காமலும் திருப்பி தராமலும் ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக மேலூரைச் சேர்ந்த தட்டச்சகர் கமலம் உள்ளிட்ட 9 பேர் இவர் மீது புகார் அளித்தனர். அதன் பேரில் சிவகங்கை குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட திமுக விருத்தாச்சலம் நகரம் மாணவரணி மற்றும் இளைஞரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கடந்த 11 ஆண்டுகளில் கட்டட தொழிலாளர்கள் இறப்பு பணம் 1,06,000 பேருக்கு வழங்காமல் இருந்தது. அந்த பணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் முதல்வர் கையால் வழங்கினோம் என்று தெரிவித்தார். 2021 தேர்தல் பரப்புரையின் போது திட்டக்குடியில் பேசினார். நீங்களாம் வாக்களித்து நான் முதலமைச்சராகி கோட்டைக்கு சென்றால் இங்கே பெண்ணாடத்தில் இருக்கிற சக்கர ஆலை முதலமைச்சரானோடு நிச்சயமாக திறக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்தார்கள். இன்னைக்கு 2 நாளைக்கு முன்பாக அந்த சக்கர ஆலை இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறவையை துவக்க இருக்கிறது. அதற்கான துவக்க விழாவை நேற்றைய தினம் போய் பூஜை போட்டு துவக்கி வச்சு வந்துட்டேன். இந்த விவசாயிகளுக்கெல்லாம் பணம் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் போட்டுருக்கு. நிலுவைத் தொகை போயிட்டு இருக்கு. இந்த பணம் வரும்னு யாரும் நம்பல. எல்லாருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் நம்ம சட்டையோட வேறு பொருள் 6 லட்சம் வரும். அவருக்கு பணம் கிடைச்சிடும். எந்தெந்த விவசாயிக்கெல்லாம் எல்லாம் வந்துடும். நான் நேரத்தை ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். எந்த விவசாயிக்காவது கரும்பு போட்டு பதிவு செய்து அது முறையா சரியா விண்ணப்பிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த தொகையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்திற்கு ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வருவதாக கொளத்தூர் துணை ஆணையாளர் சக்திவேலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் அங்கு துணிப்பைகளில் மூட்டையுடன் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்த சாய் மற்றும் பணிக்கு சாய் என்பதும் இவர்கள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து கஞ்சாவை பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் சிறு சிறு பண்டல்களாக சுற்றி பைகளில் அடைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 26 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து கஞ்சாவை கடத்தி வந்த 2 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மைதானத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், திராவிடன் என்ற வார்த்தையை கேட்டதும் சிலருக்கு வயிறு எரிகிறது என்றும் தேசிய கீதத்தில் கூட திராவிடம் என்ற வார்த்தை உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் இடைஞ்சல் கொடுத்தாலும் தமிழ் மொழி தமிழ் இனத்தினை காக்க வேண்டும், தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காகவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி புரிந்து வருகிறார் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அத்துணை பேர்களும் கிளர்ந்தெழுந்து நம்முடைய மொழியை காத்திட வேண்டும். இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தி திருப்பை அறவே ஒழிப்போம், இந்தி ஒழிக என்ற ஒரு அந்த முழக்கத்தோடு அத்துணை பேரும் சிறையில் அடிப்பட்டார்கள். ஆகவே அப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அதே கொள்கையில இன்னை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. இன்னைக்கும் நம்ம இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். ஒன்னே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபார்ம்ல ஆங்கிலமும் இந்தியும் மட்டும் இருந்தா நீ என்ன செய்வ? யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண முடியும்? நிரப்பவே முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் எத்தனை பேர் ஆங்கிலமே தெரியாதவர்கள், தெரிஞ்சாலும் அதை கூட்டி தான் வாசிக்கணும், இல்ல பொருள் தெரியாது, அந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க. வெறும் இந்தியும் ஆங்கிலம் இருந்தா என்ன ஆகுறது? ஆகவே நம்ம தமிழும் வேணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆகவே இந்தி திணிப்புன்றதை நாங்க என்னைக்கும் எதிர்ப்போன்றதான் திராவிட முன்னேற்ற கழக கொள்கை. ஆனா இந்தி யாரையும் நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்லல, இந்தி திணிக்காதன்றோம். மும்மொழி இருக்கட்டும், தமிழும் இருக்கட்டும் சொல்றோம். ஆனா நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட இன்னைக்கு இந்தி மட்டும் இல்ல சமஸ்கிருதத்தையும் சேர்ந்து நுழைக்கிறாங்க. தமிழுக்கு மரியாதையிலே தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றது 3000 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. தொல்காப்பியம் 3000 ஆண்டு காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டதா இல்ல 7000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதா என்று ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது. கீழடியா இருந்தாலும் கீழடியில் அந்த சிவகங்கை மாவட்டத்தை தோண்டி எடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டிடங்கள் அந்த அகழ்வாராய்ச்சியில நமக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ் நாகரிகம் என்று. தமிழன் அன்றே செங்கற்களால் வீடு கட்டியுள்ளான், கிணறு அமைத்துள்ளான், பெரிய ஒரு நகரமே அமைக்கப்பட்டு வாழ்ந்துள்ளான் என்று நம்முடைய வரலாறு அவ்வளவு தொன்மை வாய்ந்தது.
தமிழன் வாழ்ந்தது, தமிழ் மொழி அவ்வளவு தொன்மை வாய்ந்த மொழி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புளியம்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற புனித அந்தோணியார் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 13 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினசரி திருப்பலியும் நற்கருணை ஆசிரியர் நிகழ்ச்சியும் நடைபெறும். மேலும் முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி 5 அன்று தேர் பவனியும் 6ஆம் தேதி ஆண்டு பெருவிழா சிறப்பிக்கப்படுகிறது. திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள அரியப்பம்பாளையம் பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சிறுத்தை உலா வருவதை கண்ட பொதுமக்கள் சத்தியமங்கலம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் இருந்த கால் தடங்களை ஆய்வு செய்து ஊருக்குள் உலா வருவது சிறுத்தையா என கண்காணிக்க வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என பொதுமக்களிடம் தெரிவித்து சென்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சத்தியமங்கலம் அருகே உள்ள உக்கரம் கிராமம் கக்கரா குட்டையிலிருந்து கேத்தம்பாளையம் செல்லும் வழியில் சாலையோரம் 2 சிறுத்தைகள் உலா வந்தது. இதைக் கண்டு அச்சமடைந்த அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் சிறுத்தை உலா வரும் காட்சிகளை தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் ஊருக்குள் உலா வரும் சிறுத்தைகளை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட டி பெருமாபாளையம் ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் ஊராட்சி பகுதியில் உள்ள நீரோடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த ஊராட்சி பகுதியில் நியாய விலைக் கடையில் கடந்த 6 மாதங்களாக எந்தவொரு பொருளும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் கூறி பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிராம சேவை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், சமுதாய சீர்திருத்த இயக்கமாக துவங்கிய திமுக 75 ஆண்டுகள் கடந்தும் கொள்கையில் மாறாமல் உலகிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமிழ் மொழி, உணர்வு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதே திமுகவின் ஒரே நோக்கம் என்றும் கூறினார். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உயிரினும் மேலானது தாய்மொழி பாதுகாத்து வளர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். தமிழன் இவனுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. அப்படி இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்திலிருந்து அந்த கொள்கைகளை வழங்கி வந்ததுதான் இங்கே உயிர் நீத்த தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்காக தன்னுடைய உயிர்களை நீத்த வீரர்களை நினைவு போட்டுகின்றோம். அந்த வகையில் உயிர் என்பது மனிதன் பிறக்கின்ற நேரத்தில் இறப்பு என்பது கொண்டு உறுதி செய்யப்பட்டுள்ளதால், ஆனால் அது எப்பொழுது எப்படி என்பதுதான் கேள்விக்குறி. அந்த வகையில் இயற்கையான மரணங்கள் ஏற்படுவதுண்டு, சில மரணங்கள் செயற்கையால் உயிர் பிரிவதுண்டு. அவை எல்லாவற்றுக்கும் தாண்டி வீரமரணம், தியாகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான மரணங்களும் உயிர் பிரிவதும் உண்டு. தன்னுடைய சாவு நிச்சயிக்கப்பட்டது. தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய கொள்கை, நான் நினைக்கின்ற அந்த கொள்கையை நிலைநிறுத்தியே தீர்வேன் என்று போராடி தன்னுடைய உயிர்களை நீத்தவர்கள்தான் மொழிப்போருக்காக தங்களை மாய்த்துக் கொண்ட தீரர்கள். நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் நகராட்சி சார்பாக நம்ம ஊர் பொங்கல் விழா ராஜாஜி பூங்காவில் நடைபெற்றது. இதில் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா நுழைவு வாயிலை திறந்து வைத்து கோலப்போட்டி, பாட்டுப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் கொடியேற்றி வைத்து குடியரசு தினத்தை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் தேசிய கொடியினை ஏற்றினார். மயிலாடுதுறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் செயற்பொறியாளர் சண்முகம் தேசிய கொடியை ஏற்றினார். இதேபோல் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் காமாட்சி மூர்த்தி தேசிய கொடியை ஏற்றினார். இவ்விழாவில் மாவட்ட குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.